வணக்கம். எதையும் யாருக்கும் இன்னொருவருக்கு கொடுத்து விடலாம். எதையும் யாருக்கும் இன்னொருவர் கொடுத்து விடலாம். ஆனால் நிம்மதியை மட்டும் ஆன்மா, இந்த மனிதன் தன்னிடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். நிம்மதியை இன்னொரு ஆன்மா இன்னொருவர் கொடுக்க முடியாது. தன் ஆன்மா தன்னூற்றாகவே பெற்றுக்கொள்ள முடியும் நிம்மதியை மட்டும். ஆனால் மற்றவை எதை வேணாலும் பிறருக்கு கொடுத்து விடலாம். நிம்மதியை நம்முடைய ஆன்மாதான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளுடைய ஆன்மாவிலிருந்து தான் நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும். நிம்மதி ஒவ்வொருவருடைய ஆன்மாவில் தான் இருக்கிறது. பிறரிடமிருந்து நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாம் எதை வென்றாலும் இன்னொருக்கு கொடுக்கலாம். இப்போ இன்பம் துன்பம் இந்த இரண்டும் வந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு. வரும் போகும் சுழற்சி. இன்பமும் வரும், துன்பமும் வரும். துன்பமும் போகும், இன்பமும் போகும். துன்பமும் வரும் போகும், இன்பமும் வரும் போகும். இரண்டும் சுழற்சிக்குரியது. ஆனால் இன்பம் மற்றும் நிலைத்திருப்பது எது என்றால், ஒரு பேரானந்தம் நிலை எதில் வருகிறதல்ல, ஆன்மாவின் முழு நிலையான சுகத்தில்தான் பேரின்ப நிலை உண்டாகிறது. இந்த பேரின்ப ஆற்றலை பெற்றுக்கொண்டே இருப்பது, அந்த பேரின்ப ஆற்றலோடு வாழ்ந்து கொண்டே இருப்பது நாம் மட்டும்தான். அது நமக்குத்தான், நம்மளுடைய ஆன்மா மட்டும்தான். இதை மற்ற எது வேணாலும் கொடுத்து விடலாம். ஆனால் இதை பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இது அந்தந்த ஆன்மாவினுடைய சுகத்திலேயே இந்த இறை பிரபஞ்சம், அந்த இறை பிரமமாவை கிடைக்கக்கூடிய பேரிம்பாற்றல் நம்மளுடைய ஆன்மாவை தொடரக்கூடிய ஒரு இன்ப ஊற்று. இதை பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பெற்றுக்கொள்ளலாம். எதில் பெற்றுக்கொள்ளலாம்? பிரபஞ்சத்தினுடைய நிலையிலே, இறை பிரம்மத்தினுடைய நிலையிலே இந்த பேரிம்பாற்றலை பெற்றுக்கொள்ளலாம்.